அப்போது அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எப்போவுமே யூனிவர்சலாக ஒரு பாயிண்ட், ஒரு கொஸ்டினுக்கு வந்து யூனிவர்சலாக எல்லாருமே இது வந்து கரெக்டான பாயிண்ட்னு எதை நினைக்கிறாங்களோ தட் ஷுட் பி தேர். நீங்கள் அல்ட்ரா டெக்னிக்கலாக ரொம்ப டூ டெக்னிக்கலாக போயிட்டு ரொம்ப நிறைய எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி லாசிங் த மார்க்ஸ். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எத்தனை பேர் அன்னைக்கு ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் லைக் ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் ஹவு டு அப்ரோச் அப்படின்னு ஒரு செஷன் எடுத்தேன், அது எவ்வளோ பேர் அட்டன் பண்ணீங்க? வெதர் இட் வாஸ் யூஸ்ஃபுல்? அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா எக்ஸாமில்? இப்போ எழுதுகிற டெஸ்ட்டில் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறீங்க? எல்லாமே ட்ரை பண்ணுறீங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? I'll just get the mark list from the from the office. உங்களோட மார்க் லிஸ்ட் எல்லாத்தையும் நான் I'll verify எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெட் அஸ் see. பிகாஸ் ரொம்ப நிறைய பேர் இல்லை அப்படின்னா இன்கேஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் டே வந்து நான் உங்களை டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் என்ன அப்படின்னா ஒருவேளை போன வாரம் மாதிரி ஒரு ரொம்ப மோனோடோனஸாக இல்லாமல் அப்பப்போ இடையில பிரேக் பண்ணி கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஒருவேளை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஹவு டு அப்ரோச் தி ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற செஷனை இடையில கூட ஒரு தடவை இன்சர்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். ப்ளஸ் வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து திரும்பவும் மோனோடோனஸாக ஃபுல்லாக போகாமல் we will discuss a topic, disaster management. Okay, disaster management they have told me to cover. அதனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை இடையில இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ ஒரே மோனோடோனஸாக உங்களுக்கு ஒரு இது இருக்காது. ஓகேவா? இதையே பார்த்து 6 மணி நேரம் பேசிகிட்டு இருக்காங்க லைக் நீங்கள் ஒரு டம்ப் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். லாஸ்ட் டைம் நம்ம நியூஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் வருவாங்களா? பண்ணலாமா? ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்? ஜஸ்ட் கம் அப் வித் த பிகினிங். எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? வேர் வி ஆர் நவ். எஸ், கன்சர்வேஷன் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோமா? ஃபஸ்ட் கிளாஸ் கன்சர்வேஷன்லையா ஸ்டார்ட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு கிளாஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? ecological theories. What is ecology and environment? Ecological theories எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் various ecosystems. ecosystemல different kinds of ecosystem, terrestrial, aquatic. terrestrial இருக்க classifications, aquaticல இருக்க classifications எல்லாத்தையும் பார்த்துட்டு then we moved on to the this biodiversity. We have completed biodiversity except biodiversity act. ஓகேவா? and that we are going to complete all the acts together. ஓகேவா? அதனால் அது வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஈவன் அந்த பிரேக் பண்ணி எடுக்கணும், உங்களுக்கு மோனோடோனஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால டுடே ஆல்சோ வி ஆர் கோயிங் டு சி அன் ஆக்ட். ஓகே, ஒரு ஆக்ட் இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக வந்து நான் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி நாள் ஃபுல்லாக 6 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் அப்புறம் பிரேக் அப்போ 50% ஆகும், லஞ்சுக்கு அப்புறம் 25% ஆகிரும், அப்புறம் 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க நான் ஈவினிங் போகும்போது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். ஓகேவா? So then we have completed about our biodiversity. Then we have moved on to the pollution. Pollutionல வந்து ஏர் பொல்யூஷன் பார்த்தோம், நான் லைக் இந்த வாட்டர் பொல்யூஷன் பார்த்தோம். பார்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் வந்து ஆல்ரெடி we have completed. யூட்ரோபிகேஷன் டாபிக்ங்கிறத ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒன் ஆஃப் தி மெயின் டாபிக் லைக் வேஸ்ட் அப்படின்றத பார்க்கும்போது 2 விஷயங்கள் அந்த பொல்யூஷனில் வந்து பார்க்கும்போது ஒன்று சாலிட் வேஸ்ட்டு அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நாட் ஓன்லி இந்தியா, எல்லா வேர்ல்டு இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே வந்து திணறிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? தே ஆர் நாட் அட் ஆல் ஏபிள் டு கோப் அப் வித் தி சாலிட் அந்த வேஸ்ட் ஜென்ரேட்டட். ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ளேருந்து எவ்வளோ குப்பையை கொட்டுறோம்? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வருது. இப்போ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அந்த அவுட்டர் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாஸில் வந்து இதனால் ஒரு பெரிய ப்ராப்ளமே போயிட்டுருக்கு. அந்த ப்ராப்ளம் லைக் வேஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தட் டாபிக். Apart from that, one more topic in the solid waste management பார்த்தீங்கன்னா e-waste management. e-waste management இன்றைக்கி ஒரு நியூர் மேபி ஆஃப்டர் 1990s இந்த கம்ப்யூட்டர் வந்து ஜாஸ்தியானதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அந்த இந்த பல்பு, எல்இடிஸ், இன்கேண்டசன்ட் லைட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால லெட்டு, மெர்க்குரி, ஆர்சனிக் இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ்னோட பாய்சனிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. ஹவு பிகாஸ் இட் இஸ் கெட்டிங் லைக் இன்ட்ரடியூஸ்ட் இன் அவர் ஃபுட் செயின் ஆர் ஃபுட் வெப் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே அது வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறதுனால தீஸ் கெமிக்கல்ஸ் வந்து
இன்ட்ரடியூஸ் ஆகிறதுனால இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். இது ரெண்டு டாபிக் ஏன் கவர் பண்ணுறோம் அப்படின்னா 2013-14 கேட்ட கொஸ்டினில் வந்து 2000 இந்த லைக் வேஸ்ட்டில் வந்து எந்த லைக் வேஸ்ட்டில் வந்து என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது, லைக் ஒரு கம்ப்யூட்டர் வந்து வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் அண்ட் இது வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற டாபிக் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்டாங்க, அப்படி ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். That's why we are seeing this. We will try to complete at the earliest. Okay va. So we have நிறைய பிளான் இருக்கு இன்னைக்கு. Maybe மார்னிங்ல வந்து செகண்ட் செஷன் வந்து we will discuss ஒரு half an hour இல்ல 45 minutes we will discuss how to approach with the prelims question paper அப்படிங்கறத பார்க்கலாம். Then we will go to the next thing. Okay va. And now we are going to discuss about solid waste management. Okay va. What is solid waste? What is solid waste அப்படினு பார்த்தோம் அப்படினா there is a definition. The next slide. Solid waste can be regarded as a refuse or waste from any kind of source. It can be any kind of source which is refuse. அதுக்கு மேல அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, அதனோட யூஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எந்த பொருளா இருந்தாலும் that can be solid waste. And but any refuse or waste can be economic resource. Maybe அது வந்து economic resource to even இந்த plastic bags கலெக்ட் பண்றவங்க கூட எனக்கு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மொத்தமாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், now we are discussing about solid waste management. Waste management அப்படின்னா waste can be a liquid or like semi solid form or solid form, ரெண்டு டைப்ல இருக்கும். ஸோ இந்த டைப்ல ரெண்டு மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து போக முடியும். ஒன்று வந்து லைக் டைலூட்டிங் தட் பர்டிகுலர் வேஸ்ட் ஆர் கன்ஸ்ட்ரிக்டிங், அதை வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸில் போக முடியும். டைலூட்டிங் அப்படின்னு போயிட்டோம்னா மோஸ்ட்லி ஃபார் த லிக்விட் வேஸ்ட்க்கு வந்து வி வில் கோ ஃபார் டைலூட்டிங். டைலூட்டிங்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் வந்து சீவேஜஸ் இருக்கு இல்லையா, சீவேஜஸை வந்து கேஞ்சஸில் கலந்து விடுறது, அப்படி இல்லைனா மொத்தமாக கூவத்தை கொண்டு போய் கடலை கலந்து விடுறது. ஸோ இட் இஸ் லைக் எ டைலூட்டிங். அவ்வளோ பெரிய இதில் வந்து இதை கொஞ்சமாக கலந்தோன்னா தெரியாது, இட் வில் கெட் டைலூட்டட் அண்ட் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் ஆர் அதனுடைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த பட் இது வந்து லாங் டேர்முக்கு இதை வந்து கண்டினியூஸாக பண்ணும்போது எகெயின் இட் வில் பிகம் அ த்ரெட் டு த எகெயின் பயோடைவர்சிட்டி அண்ட் அதர் திங்ஸ். அதனோட எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். லைக் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா அதையே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது. லைக் வந்து இப்போ பிளாஸ்டிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் வந்து நிறைய டன்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஹீட் பண்ணி திரும்ப வந்து ரீசைக்கிள் பண்ணுறது, அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த அவ்வளோ டன்ஸையும் வந்து ஹீட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் இட் வில் பி வெரி லெஸ். ஆர் சாலிட் வேஸ்ட்டை வந்து லைக் பர்ன் பண்ணி ஆஷாக மாற்றி ஆஷை வந்து ஆஷை வந்து நம்ம ஏதாவது லைக் சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸு அப்படிலாம் ஃபெர்டிலைசர்ஸ், ஸோ அந்த மாதிரி விச்சவர் எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லைக் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இல்லை சாலிட் வேஸ்ட் அப்படின்னு போகும்போது we are using some of the techniques. What are all those techniques அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறது. This is about solid waste. These are all the some of the basic terms. Sorry. Related to solid waste. இதெல்லாமே கேள்விப்பட்டதான். ஜஸ்ட் ஒரு ரீகேப்காக. ஆஷ் அப்படின்னா த நான் கம்பஸ்டபிள் சாலிட் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இன்சினரேஷன் ஆர் அதர் பர்னிங் ப்ராசஸ். அதுக்கு மேலே அதை என்ன பண்ண முடியாது. ஒரு பர்னிங் ப்ராசஸ்னோட ரிமைன்ஸ் அது கிடைக்கிறது வந்து ஆஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்கி வேஸ்ட்னா லார்ஜ் வேஸ்ட் சச்சஸ் அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர், ட்ரீஸ், பிரான்ச்சஸ் எல்லாமே ஆல் அதர் விச் கேனாட் பி கான்சன்ட்ரேட்டட் ஆர் அதை வந்து அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அது கோ டிஸ்போசல் அப்படிங்கிறது அந்த வேஸ்ட் கூடவே வந்து சில நேரங்களில் வந்து அதர் திங்ஸ் இருக்கும். லைக் சீவேஜ், அதனால் வர்ற லைக் அது கூட சேர்ந்து அதனால் ஜென்ரேட் ஆகிற அதர் பொல்யூட்டன்ஸ். நம்ம ஏர் பொல்யூஷனில் வந்து பார்த்தோமா ப்ரைமரி அண்ட் செகண்டரி பொல்யூட்டன் பார்த்தோமா. வெதர் டிட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ப்ரைமரிங்கிறது லைக் ஏரில் வந்து ஆல்ரெடி லைக் விச் வி ஆர் ரிலீஸிங். செகண்டரி டியூ டு ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன், லைட்னால ஏர் பொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தானே, லைட்னோட ரியாக்ஷன் நடக்கிறதுனால கிடைக்கிறது வந்து செகண்டரி பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? அண்ட் தி பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். பயோடிகிரேடபிள் மெட்டீரியலுங்கிறது மைக்ரோ ஆர்கானிசம். த்ரூ மைக்ரோ ஆர்கானிசம் இட்ஸ் கேன் பி டிகிரேடட். ஓகேவா? அண்ட்
காம்போஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்ம காம்போஸ்ட் வந்து லைக் ஃபிசிக்கல் கெமிக்கல் அந்த மாதிரியான இதுலேயும் பண்ண முடியும், ஆர் அதர்வைஸ் வி கேன் லைக் பயாலஜிக்கல் காம்போஸ்ட்டை பண்ண முடியும். ஓகே, லைக் வேஸ்ட்டு மேலே வந்து ஏரேஷன் பாஸ் பண்ணி அதில் வாட்டர் அண்ட் ஏரேஷன் கொடுத்து அதில் வந்து மைக்ரோபியல் க்ரோத்தை இன்டியூஸ் பண்ணி அதை வந்து காம்போஸ்ட்டாக மாட்டுறது வந்து காம்போஸ்டிங் அப்படின்வாங்க. இட் கேன் பி டன் ஈவன் இன் அ மெக்கானிக்கல் மேனர். ஓகேவா, லைக் வந்து ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த எரு தயாரிக்கிறாங்க இல்லையா, இந்த ஆர்கானிக். நம்ம மெயின்லி அந்த காம்போஸ்டெல்லாம் எங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து இந்த காம்போஸ்ட்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் தி காம்போஸ்டிங் இது வந்து பயாலஜிக்கல் டீகம்போசிஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் பை பாக்டீரியா, ஃபங்கி அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ காம்போஸ்டிங் எல்லாம் என்ன மாதிரியான ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். பாக்டீரியா, ஃபங்கி அண்ட் அதர் ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க. இதில் வேறு ஏதாவது அவங்க ஆட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. லைக் வந்து ஆல்கேஸ், எர்த் வார்ம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கூட அவங்க ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை கேட்கலாம். ஏன்னா போன வருஷம் வந்து கேட்டாங்க இல்லையா, லாஸ்ட் இயரோட கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, செகண்டரி சக்சஷன் இருக்கு இல்லையா, செகண்டரி சக்சஷனில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது எது வந்து செகண்டரி சக்சஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஈவன் எஸ்பெஷலி அது வந்து டேக்கன் ஃப்ரம் என்சிஆர்டி. இதே மாதிரி தான் ஆர்கானிசம் கொடுத்துட்டு அல்கேவா, பாக்டீரியாவா இல்லை ஃபங்கே அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இந்த வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி சக்சஷன். வாட் இஸ் செகண்டரி சக்சஷன்? முதல் ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லுங்கள். ஓகே, any other answers? Complete destruction. Secondary succession போன வருஷம் ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின் நிறையா தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நியூ ஸ்பீஷீஸ் கிளியரா இல்லையே. செகண்டரி சக்சஷன் ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் என்வரான்மெண்டல் கண்டிஷன் டிகிரேட் ஆகும் பொழுது மேபி டியூ டு நேச்சுரல் ஆர் தி மேன்மேட், அது முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ஆஃப்டர் சர்டன் பீரியட் எகெயின் நியூ ஆர்கானிசம் வில் டெவலப் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ஏரியா. ஓகேவா, ஃபஸ்ட்டு இருக்கிற என்வரான்மெண்ட் ஆர் தி லைக் ஈக்காலஜிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் அதுக்கு அந்த லைஃப்ஸ் வந்து வாழ்கிறதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் தேர் வில் பி அ லைஃப் ஜென்ரேஷன். அதுக்கு வந்து செகண்டரி சக்சஷன் பேர். ஓகேவா, அந்த செகண்டரி சக்சஷனுக்கு வந்து எந்த மாதிரியான ஆர்கானிசம் வந்து ப்ரூஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான் போன வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ரிவிஷன் பண்ணுறதே கிடையாது, யாரும் படிக்கிறதே கிடையாது. ஆஃப்டர்நூன் பாருங்கள், தட் இஸ் அ சர்ப்ரைஸ். தென் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ங்கிறது லைக் இது மெயின்லி நம்ம ஈவன் இந்தியன் கவர்மெண்ட்லேயே ஒரு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து ஐ திங்க் 2010 or 11 வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த இஐஏ ரிப்போர்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்தியாவோட 4 ரீஜியன்ஸ் லைக் கோஸ்டல் ரீஜியன்ஸ், வெஸ்டர்ன் காட்டு, ஹிமாலயாஸு ப்ளஸ் ஒன் மோர் ரீஜியன், மொத்தமாக நான் அந்த 4 ரீஜியனில் ஐ திங்க் நார்த் ஈஸ்டான்னு தெரியல, தெர் ஆர் 4 ரீஜியன்ஸ். அந்த 4 ரீஜியன்ஸில் அதை வந்து 4x4 அசஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதில் வாட் ஆர் தி என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன்ஸ் வந்து இப்போதைக்கு அதை அந்த த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி. வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தட் அசஸ்மெண்ட் ஆல்சோ. அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கிளாஸில். லெட் அஸ் டிஸ்கஸ். ஓகேவா, இட் இஸ் ஜஸ்ட் அசஸிங் தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஈவன் தட் யூ ஹவ் டு நோட் இட். ஏன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து அந்த லேண்ட் அக்விசிஷன் பில் இருக்கு இல்லையா, அதில் கூட அந்த சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் என்விரான்மெண்டல் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ரிஸ்க் வாட் ஆர் தி லைக் இம்ப்ளிகேஷன், இந்த மாதிரி வேஸ்ட் அண்ட் அதர் பொல்யூஷனால் என்ன மாதிரியான என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன்ஸ். இது வந்து நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு பொல்யூஷன், குளோபல் வார்மிங், ஆல் திஸ் திங்ஸ். ஓகேவா, அது எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான ரிஸ்க் வந்து இட் இஸ் டு தி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் ரிஸ்க் அசஸ்மெண்ட். An evolution of the interaction of agents, humans and ecological resources comprised of human health risk assessment, ecological risk assessment, typically evaluating the probabilities
and magnitudes of harm that could from the environmental contaminants and the garbage. இது வந்து even day to day waste material waste thing. And landfilling is the final disposition. ஒரு மொத்தமா ஒரு குழியை தோண்டி எல்லாத்தையும் போட்டு மூடிடுறது. ஓகேவா, waste. So landfilling also one of the method through which we are disposing the waste materials. And the leachate அப்படிங்கிறது என்னன்னா லைக் ஒரு லேண்ட் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு பெரிய குழியை தோண்டி குப்பை எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுலேருந்து there will be a liquid leaching will come out from that particular waste. அதுக்கு பேர் leachate அப்படின்னு பேர். அதில் வந்து மைக்ரோப்ஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த மைக்ரோப்ஸ் ப்ராபப்ளி வந்து ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட்க்கு வந்து டிகிரேட் பண்ணுற மாதிரியானதோ ஹெல்த் ஹசார்ட் இருக்கிற மாதிரியானதோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படிங்கிறனால we will keep an eye on that. அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். we will monitor that and அதனோட இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அந்த leachate also even that will produce toxin and also that is that also may produce some diseases. Okay, அதனால அதுல we have to monitor. And the municipal solid waste and its management. Then it is putrescible, which means the subject to it is with respect to the food waste. Okay. And refuse, whichever is just நம்ம என்னது ரீசைக்கிள் பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது, வேறு வழியெல்லாம் தூக்கி போடணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ரெஃப்யூஸ் அப்படிங்கிறது பேர். வெதர் இட் மே பி கமர்ஷியல் ஆர் தி ரெசிடென்ஷியல் பர்பஸஸ், என்ன பர்பஸாக இருந்தாலும். And reused derived fuel like we are going to see அதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும். சாலிட் வேஸ்ட் எந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் விச் இஸ் த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் எதை வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக எடுக்கணும், விச் இஸ் லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்போம். அதில் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் வந்து லைக் வி நீட் டு கோ ஃபஸ்ட்டு வந்து அந்த செயினில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து மினிமைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பண்ண பார்க்கணும், ரீயூஸ் பண்ண பார்க்கணும், அதுக்கப்புறம் அதிலிருந்து ஏதாவது எனர்ஜி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வி ஹவ் டு ட்ரை. எனர்ஜியும் முடியலைன்னா கடைசியாக தான் டிஸ்போஸ் பண்ணணும். It is a கடைசி லாஸ்ட் லைக் லீஸ்ட் ஆப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டெரைவிங் ஃபியூயல் ஃப்ரம் தி வேஸ்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி லைக் மச் டிபேட்டட். இன்றைக்கி வந்து ஒருவேளை இது வந்து நல்ல லார்ஜ் குவான்டிட்டியில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, லைக் இப்போ இருக்கிற இந்த எனர்ஜி ஸ்கார்சிட்டிக்கு வந்து வி கேன் பிரிங் அ சொல்யூஷன். ஏன்னா வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு வி கேன் கிரியேட் அ எனர்ஜி அப்படின்னா டெஃபினெட்லி தட் வில் பி அ ஹைலி யூஸ்ஃபுல். ஓகேவா, இதெல்லாம் வச்சுக்கோங்க. கேட்கும்பொழுது தேவையான இடத்துக்கு எப்படி போட முடியும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஹாவ் தி ஃபேக்ட்ஸ், கான்செப்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, எதையுமே ப்ரீஃபிக்ஸ்டு மைண்டோட எதையுமே வச்சுக்காதீங்க. கேட்டால் இப்படி தான் எழுதுவன்றது மாதிரி வச்சுக்காதீங்க. எப்படி கேட்டாலும் இதை வந்து இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எந்த கொஸ்டினில் கேட்டாலும் இதை யூஸ் பண்ண முடியுமா, யூபிஎஸ்சியில் சேம். இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஹாவ் ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா, கிடைக்கிற கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டணும். இல்லை தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் வச்சு தெரியாததை வந்து சமாளிக்கணும். அவ்வளோதான் யூபிஎஸ்சி. அதை நீங்கள் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நத்திங், யூ கேன் கிளியர் இட் சிம்பிளி. பட் அதுக்காக சில பேசிக் இன்ஃபர்மேஷன் வரும். எதுவுமே தெரியாமல் பாஸ் பண்ண முடியாது. யூ நீட் டு ஹேவ் சம் பேசிக்ஸ். ஓகேவா, அந்த பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் ரபிஷ், இது வந்து மொத்தமாக இட்ஸ் லைக் எ ஜென்ரல் சாலிட் வேஸ்ட். அண்ட் தி வேஸ்ட் டு எனர்ஜி, லைக் கன்வெர்ட்டிங் தி வேஸ்ட் டு ஜென்ரேட்டிங் எனர்ஜி ஃப்ரம் த வேஸ்ட். இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் காலேஜஸ்லேயே ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பீங்களே. வேஸ்ட் ஸ்கூல்லேருந்து ஈவன் நியூஸ் பேப்பர் யூ வுட் ஹவ் ஸ்டடீட். ஓகேவா, அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேஸ்ட் வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று சாலிட் வேஸ்ட், அது லிக்விட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட்னோட சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது டொமஸ்டிக், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ், கண்டெய்னர்ஸ், பாட்டில்ஸ், cans, papers and other thing. Liquid waste, domestic washings, chemicals, oils, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். நத்திங் நியூ. ஓகேவா, அண்ட் பேஸ்ட் ஆன் தி டீக்ரடேஷன் ரெண்டாக பிரிக்க முடியும். பயோடிகிரேடபிள் and non-biodegradable. Biodegradable na it can be degraded by the microorganisms, and non-biodegradable it cannot be degraded. So வந்து எங்கெல்லாம் biodegradable வந்து possible அங்கெல்லாம் we will go for microbial degradation, or otherwise we have to go for other like pyrolysis, combustion, அந்த மாதிரி ஏதாவது techniques க்கு போகணும். We will see what are those techniques அப்படிங்கிறது.
paper, wood, fruits and others. You know everything. Like இதெல்லாம் இது வந்து டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கறது தான். ஓகே, நத்திங் நியூ. அண்ட் வேஸ்ட் வந்து அக்கார்டிங் டு ஹியூமன் ஹெல்த் ஹசார்டை வச்சு பார்க்கும்போது ஹசார்டஸ் அண்ட் நான் ஹசார்டஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஹசார்டஸில் வந்து பார்க்கும்போது இட் இஸ் ரியாக்டிவ், டாக்ஸிவ், corrosive, like otherwise dangerous to living thing and environment. Many industrial byproducts like வந்து அந்த போபால் tragedy உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், methyl isocyanide. ஓகேவா, that is the hazardous chemical. அதனுடைய லைக் எஃபெக்ட்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. You might have studied about ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் மினிமாட்டா டிசாஸ்டர் பற்றி. ஓகேவா, லைக் மெர்க்குரி வந்து which is mixed in the சீல வந்து ஸ்ப்ரெட் ஆனதுனால எந்தெந்த ஃபிஷ் எல்லாம் அதை சாப்பிட்டுச்சோ அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் இட்ஸ் லைக் அவங்களோட ஆர்கனல் growth வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸ்டில் தட் மினிமாட்டா டிசாஸ்டரோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் சீன் அமாங் த பீப்புள். ஈவன் போபாலும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா, ஸோ ஹசார்டஸ் வேஸ்ட் அண்ட் நான் ஹசார்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேபி அது ப்ராப்ளமாக இருக்காது. ஒன்லி அதனுடைய ப்ராப்ளம் அப்படி என்னன்னு பார்த்தா இட் மே ஆக்குபை த ஸ்பேஸ். ஓகேவா, அண்ட் தி வாட் ஆர் தி சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹவுஸ் ஹோல்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரோடு ஸ்வீப்பிங், இன்ஸ்டிடியூஷனல், horticulture and commercial. Okay, these are all the different sources of waste. சென்னையில் solid waste management எப்படி பார்க்குறாங்க? Landfill. You know what is the system followed in Chennai city? Dumping. Okay. எரிச்சு விட்டுருவாங்களா? ஓகே 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 okay, I think சிங்கப்பூர் பேஸ்டு ஒரு கம்பெனி தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்னு நினைக்கிறேன், மேபி சிங்கப்பூர்லாம் பக்கத்தில் மலேசியா அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி, அவங்க தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒன்லி இட் இஸ் நாட் அட் தி டிஸ்போசல் லெவல். ஓகேவா, இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த கலெக்ஷன். வீட்டுக்கு வீடு போய் காலையில் எல்லார் வீட்லேயும் வந்து விசில் ஊதுவாங்க பார்த்துருக்கீங்களா, 7 or 8 o'clock. It is a collecting the those waste. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி they has to take it to the nearby collection area. அங்கே அதை போட்டு அங்கேருந்து அதை it has to dispose. It involves several stages. சென்னையில் வந்து இதனால் மாநகராட்சியோட மீட்டிங்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நியூஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், சென்னையில் இதனால் சென்னை சிட்டியில் எந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலெக்ஷன் ஆஃப் வேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ. ஓகேவா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கெல்லாம் இந்த பொல்யூஷன் வீணோ அது வந்து லைக் யாருமே வந்து சென்னை சிட்டிக்குள்ளே வந்து சென்னை சிட்டிக்குள்ளே எந்த வீட்லையுமே வந்து நம்மளோட வேஸ்ட்டை வந்து செக்ரிகேட் பண்ணுறதே கிடையாது. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு தொட்டியில் போடுவோம், குப்பை தொட்டியில் போட்டு அதை தூக்கி போய் கொட்டுற போகிறோம். ஓகேவா, அதில் வந்து இட் ஹாஸ் மெனி திங்ஸ். ஓகேவா, ஹசார்டஸ் திங் நமக்கே தெரியும், சில விஷயங்கள் ஹசார்டஸ் திங்ஸை கூட நம்ம அப்படியே தூக்கி போட்டிருப்போம். லைக் டியூப்லைட்டு, நீடில், சிரிஞ்சஸ், இட் மேபி லைக் நம்ம வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான வேஸ்ட்டை போடும்பொழுது ஜஸ்ட் யூ திங்க் ஆஃப் அதை வந்து ஒரு இடத்துல போடும்போது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் இட் ஹியர். லைக் ஆஸ் பார்ட் ஆஃப் மை ஒர்க் we are disposing the expired medicines and drugs. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்ட் 5-6 இயர்ஸாக வந்து அக்குமுலேட் ஆன எக்ஸ்பைர்டு ட்ரக்ஸை வந்து we are going to dispose. அந்த டிஸ்போஸ் பண்ணும்போது we have Tamil Nadu pollution controlled approved agencies throughout Tamil Nadu, and அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் ஐ ஹவ் விசிட்டட் சம் ஆஃப் தி அந்த பிளேசஸ் எங்கே வந்து இந்த லைக் அந்த வேஸ்ட்டை வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டை வந்து எங்கே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு வந்து they are saying that they cannot do இந்த வயல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, குட்டி குட்டி வயல்ஸ், இன்ஜெக்ஷன் இருக்க வயல்ஸ், அதை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மலையாக குவிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ we are now அந்த கவர்மெண்ட் சைட் we have proposed a new proposal that நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் மருந்து கொடுத்தா கூட பரவாயில்ல, வி கேன் டிஸ்போஸுங்க, அதை வந்து நாங்கள் ஹீட் பண்ணி அதை வந்து வி கேன் ப்ராசஸ் இட் ஆர் ரீசைக்கிள் இட், ஆர் அதர்வைஸ் நாங்கள் எதையாவது அதை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியலனாலும் லைக் எப்போவுமே பிளாஸ்டிக் வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறோம், லைக் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறப்போ அது வந்து A class பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெஃபினெட்லி தட் வில் ஹை குவாலிட்டி. அது வந்து ரீசைக்கிள்டு யூசஸ்க்கு வந்து அதர் யூசஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த வயல்ஸ்க்கு போகும்பொழுது அதை எதுவுமே பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதை இட்ஸ் லைக் லோ குவாலிட்டி
கிளாஸாக இருக்கும். அதனோட கிளாஸ்னோட ரேட் வந்து கிளாஸ் 1 இருக்கும். கிளாஸஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அந்த மாதிரி. கிளாஸ் 1 தான் சிரிஞ்ச லைக் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பட் ஸ்டில் தட் வில் பி ஆஃப் வெரி தின், ரொம்ப தின்னாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கையிலே கூட உடைச்சிடலாம், அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதை வந்து ஒரு மெஷினில் போட்டு அரைச்சி மாவாக்கிட்டு அது கிளாஸ் பீசஸ் அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நாங்கள் அப்படியே கொட்டிடுறோம் சார், இதை எதுவுமே பண்ண முடியலை, அதனால வர பொல்யூஷன் வந்து மலைமலையாக கூச்சி விட்டுருக்காங்க, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. சின்ஸ் வி ஆர் ப்ரொக்யூரிங் அண்ட் சப்ளைங் அப்படிங்கிறனால. ஏன்னா சில விஷயங்களை வந்து there is no end to that particular kind of substances. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோன்றது இல்லை. லைக் இப்போ நியூக்ளியர் வேஸ்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூடங்குளம் ப்ராஜெக்டில் கூட இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற கொஸ்டினுக்கு வந்து இது வரைக்கும் we don't have answers. ஸோ லைக் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் திங்க் பண்ணுங்கள். நமக்கு வர கொஸ்டின்ஸ் வந்து மேபி ஃப்ரம் தீஸ் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஏற்கனவே சொல்யூஷன் இருக்கிற இடத்துலேருந்து நமக்கு டெஃபினட்டாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? எங்கெல்லாம் we may need to find solution அப்படிங்கிற ஏரியாஸ் தான் லைக் சேலஞ்சிங் ஏரியாஸில் தான் we need to work. சாலிட் வேஸ்ட், இது வந்து சம் டேட்டாஸ் திஸ் மே பி யூஸ்ஃபுல். பட் ஏதாவது எஸ்ஐ மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா we can put some points. ஓகேவா? 7.2 million tons of hazardous waste created. It affects 1 square kilometer of additional landfill area every year. $1,600 crores. Actually, there is a proposal. வீட்டிலேயே வந்து நம்ம வந்து சாலிட் வேஸ்ட்டை வந்து செக்ரிகேட் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் போட்டுட்ருக்காங்க. பட் அதான் 2 பேக் சிஸ்டம் ஆர் 3 பேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துருக்கீங்களா? ஈவன் தட் ஹஸ் பீன் ஃபாலோட் இன் அவர் ஜிஹெச் ஆல்சோ. நீங்கள் போனீங்க கவர் ப்ளூ கவர், எல்லோ கவர், ரெட் கலர். ஓகேவா? ப்ளூ வந்து சர்டைன் திங்ஸ் அண்ட் எல்லோக்கு லைக் இன்ஃபெக்ஷியஸ் திங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு இதில் போடணும். நீடில்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் தனியாக, ஆர்டினரி வேஸ்ட்லாம் தனியாக. மேபி ஐ ஃபர்காட் தட் விச் கவர் இஸ் யூஸ் ஃபார் விச் பர்பஸ், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் தட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். ஏன்னா சிலது பார்த்தீங்கன்னா மேபி இன்றைக்கி ஒரு டியூமர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கலாம், ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கலாம், ஒரு ஹெப்பாட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஹைலி கண்டாஜியஸ். ஒரு டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டிஷ்யூஸ் வந்து செப்பரேட்டாக we need to treat. அதை வந்து கம்ப்ளீட் வந்து டெஸ்ட்ராயல் அண்ட் கம்ப்ளீட் பர்னிங், அது we may need to go for some higher temperature kind of burning system. அண்ட் அதே மாதிரி வந்து இன்ஜெக்ஷன்ஸு, நீடில்ஸு, சிரிஞ்சஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியான பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் வந்து we need to ஆக்சுவலி பயோமெடிக்கல் வேஸ்ட்டுக்கு வந்து தனியாக ரூல்ஸே இருக்குது. கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் இருக்குது. இஃப் யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா you can download the PDF and you can read it. அதர்வைஸ் அது வந்து மேண்டேட்ரி. அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா லைசன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து இட் இஸ் மேண்டேட்ரி டு மெயின்டைன் சச் கைண்ட் ஆஃப் திங். நாட் ஓன்லி த இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் டு த ஹாஸ்பிட்டல்ஸ். ஹாஸ்பிட்டல் வந்து வாலண்டியரெல்லாம் அப்படி பண்ணுறது கிடையாது. அண்டர் திஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் படி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா லைசன்ஸை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. they will be prosecuted for such actions. ஓகேவா? அதனால் ஏற்கனவே யார்லேயே வந்து டியூபர்குலோசிஸ் வந்து 80% வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் ஏரியாவில் மற்ற நோயும் பரப்பி விட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லைக் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னு சில விஷயங்களை பார்க்கும்போது சர்டன் திங்ஸ் ஐ வாண்ட் டு கன்வே. லைக் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 509 ட்ரக்ஸ்க்கு வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்களா? நோட் பண்ணிங்களா? கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வாட் யூ ஹவ் டு நோட்டிஸ், 2013 வந்து கவர்மெண்ட் வந்து டிபிசிஓ ரிலீஸ் பண்ணாங்க, ட்ரக்ஸ் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் 2013. அதில் வந்து 348 ட்ரக்குக்கு வந்து ரேட்டை வந்து குறைச்சாங்க. எப்போ? 2013. 2014 எலெக்ஷன், 2014 மேலே எலெக்ஷன் நடந்து 2014 செப்டம்பரில் அந்த டிபிசிஓ ஆர்டரை வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. இட் ஹாஸ் பின் ஸ்கிராப்டு. ஓகேவா? டிபிசிஓ அப்படிங்கிறது என்னென்னா ட்ரக்ஸ் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர். ஒரு 348 ட்ரக்குக்கு வந்து ஏற்கனவே அது வந்து 10 ரூபா விற்றுச்சு அப்படின்னா அது வந்து 7 ரூபாய்க்கோ 8 ரூபாய்க்கோ தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கோட ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க.
ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் அதை ஸ்கிராப் பண்ணது செப்டம்பரில் ஸ்கிராப் பண்ணாங்க. இந்த வருஷம் 506 ட்ரக்குக்கு வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி they have permitted to increase the இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் கூட வந்து காலையில் பார்த்தீங்கன்னா you might have noted it டாக்டர்ஸ் அசோசியேஷன் வந்து இதை வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போட்டிருக்காங்க. டுடே இட் வாஸ் இன் ஹிந்து நியூஸ் பேப்பர். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பேப்பர் படிக்கிறதா நமக்கு பழக்கமே இல்லையே. டெய்லி சொன்னாலும் சரி நம்ம பேப்பரே படிக்க மாட்டோம். இன்னைக்கு காலைல பேப்பர் எடுத்து பாருங்கள், வெளியில் தானே இருக்குது. காலையில் சீக்கிரமாக வந்து ஒரு 10 நிமிஷம் படிக்க வேண்டியதானே. ஓகேவா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா see 120 crore people ஒரு 30 to 40% of the Indian population visiting to the government hospitals. ஓகேவா? அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 30% எடுத்துக்கோங்களேன். they cannot afford like money for the treatment medicines at all. ஓகேவா? அதுக்கு மேலே அந்த டாப் ஒரு 20% of the people எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா they are வந்து highly like elite class அப்படின்னு சொல்லலாம். அந்த elite class என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they can go to like Apollo வந்து அவங்களுக்கு டெய்லி விசிட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் திங். இடையில ஒரு 40-30% 40% ஆஃப் தி பீப்புள் இருக்காங்க விச் இஸ் மிடில் கிளாஸ், மேபி த லோயர் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ். அந்த கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் நாட் ஈவன் ரெடி டு கோ டு த ஹாஸ்பிட்டல்ஸ். லைக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போக முடியாது, அப்பர் மேலே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போக முடியாது. அவங்க ட்ரீட்மெண்ட்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே நீட் டு கோ டு த ப்ரைவேட் கன்சல்டன்ட்ஸ். இதில் எத்தனை வீட்டிலலாம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது டயபெட்டிஸ் இல்லை லைக் பிளட் ப்ரெஷர் இருக்குது வீட்டில்? எத்தனை பேர் வீட்டில்? ஓகேவா? யாராவது வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி வீட்டில் வந்து ஹெல்த்துக்குன்னு நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம் மந்த்லி. எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? அரௌண்ட் 10. எத்தனை பேர் வீட்டில் குழந்தைங்க இருக்குது? see it is around 70%. இப்போ நீங்கள் இதில் என்னென்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் மினிமம் அவங்களோட சேலரியில் 20 to 30% ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் வந்து ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எவ்ரி மந்த். இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிபிசி ஆர்டரை கொண்டு வந்தாங்க. அந்த டிபிசி அதாவது அந்த 20 to 30% ஆஃப் தி சேலரியை வந்து ஐ கேன் லைக் ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணுறத இஃப் ஐ எம் அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஐ கேன் யூஸ் தட் பர்டிகுலர் மணி ஃபார் எஜுகேஷன் ஆர் தி நியூட்ரிஷனல் ஆர் சம் அதர் பர்பஸஸ். ஆர் இல்லை நான் சேவிங்லேயே வச்சுக்கிட்டேனாலும் ஐ கேன் லைக் நான் புது ப்ராடக்ட் ஏதாவது வாங்கலாம் ஆர் என்னோட லிவிங் ஸ்டாண்டர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஈவன் தட் வில் சேவிங்ஸ் ஆகி தட் வில் ரெஃப்ளெக்ட் இன் அவர் எக்கானமி ஆர் இட் கேன் கோ அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். தெர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த 20 to 30% ஆஃப் தி அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஐ எம் சேயிங் எவ்ரி ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னால இங்கேயே ஒரு 60% வந்துருச்சு. ஸோ என்னென்னா இது வந்து ஆல் ஓவர் த இந்தியா லெவலில் இதுதான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது 50% கூட இருக்காங்க. வீட்டில் வந்து பிபியும் இருக்கும், டயபெட்டிஸும் இருக்கும், அப்புறம் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கும் செலவு பண்ணுவாங்க. ஸோ மெனி எக்ஸ்பென்சஸ். குழந்தைங்களும் இருக்கும். ஒரே குடும்பத்திலே வந்து நிறைய செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ஹவு வி நீட் டு இதெல்லாம் ஏன்னா நாம் நாளைக்கு பியூரோக்ராட்ஸாக வரும்போது இதெல்லாத்தையும் யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து லைக் நம்ம மிக்ஸ்டு எக்கானமி கண்டிஷனில் வரும்பொழுது ஸ்டேட்னோட ரோல் என்ன அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா we need government has to take certain kind of activities like sanitation, health, education அதெல்லாம். பட் ஆனால் அதெல்லாம் ஸ்டில் in the hands of private. அப்போ வந்து இதை கவர்மெண்ட்டுக்கு மாற்ற முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு எகெயின் அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கும். பட் யூ அனலைஸ் bring with some solution என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது that we will discuss later. இது நம்மளோட கிளாஸ் இல்லை. ஓகே, மேபி யாராவது லைக் மெடிசன் ஆர் அதாவது பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா இன்டர்வியூக்கெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக இதில் வந்து பயங்கர டிபேட் இருக்கும், பார்த்துக்கோங்க. In addition to this, industries discharge about 150 million tons of high volume low hazard waste every year, which is mostly dumped in the open low lying land areas. ஓகேவா? நைட்டில் 10 மணிக்கு மேலே வேஸ்ட்டை கொண்டு போய் வெளியில் கொட்டிட்டு வந்துடுவாங்க. இதில் ஒரு ஆக்சுவலி தேர் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அரவுண்ட் 1990s என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 150 tons ஆஃப் ஆஸ்பெஸ்டோஸ் அண்ட் அதர் லைக் சாலிட் வேஸ்ட் அங்கேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு கப்பல் எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா அவங்களால டிஸ்போஸ் பண்ண முடியல. அதனால் இந்தியாவில் இருக்கிற இதுக்கு பாம்பேயில் அந்த ஷிப்யார்டு பிரேக்கிங் இருக்கு இல்லையா, பாம்பே அந்த ஷிப் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரி, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஷிப் பிரேக்கிங், நாட் பில்டிங். காண்ட்லாவா?
அங்கே வந்து குஜராத் சாரி இட் இஸ் நாட் இன் மும்பை, குஜராத். அங்கே அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ வரும்போது என்னென்னா அந்த க்ரீன் பீஸ் இன்டர்நேஷ்னல் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பிளாக் பண்ணாங்க பார்த்தீங்களா, க்ரீன் பீஸ். இந்த ஆர்கனைசேஷன் தான் அப்போ வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க எகெயின்ஸ்ட் ஃப்ரான்ஸ் as well as இந்தியா. இது வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து டம்ப் பண்ண பார்க்குறாங்க. டம்பிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட்டுங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து சாலிட் வேஸ்ட்டை கொண்டு போகிறது, இடையில எங்கேயாவது கடலில் எங்கேயாவது கொட்டிட்டு வந்துடுது, இல்லைனா எந்த ஐலாண்டு ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து கொட்டிட்டு வந்துடுது, இல்லை எந்த இளிச்சவாய் கண்ட்ரி இருக்குன்னு பார்த்து அவங்ககிட்ட கொட்டிட்டு வந்துடுது. திஸ் இஸ் ரியலி ஹேப்பனிங். ஐம் நாட் டெல்லிங் எனி ஸ்டோரி. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது, மொத்தமாக ஏற்றி அனுப்பிவிடுவாங்க. இப்போ தான் வந்து தே ஆர் ட்ரைங் ஃபார் சம் டெக்னாலஜிஸ். அந்த 150 டன்ஸை வந்து அங்கே குஜராத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ அந்த க்ரீன் பீஸ் 2-3 நாளைக்கு முன்னாடி பிளாக் பண்ணாங்க இல்லையா, படிச்சிங்களா இல்லையா? இது ரொம்ப வேகமாக வரணும். அந்த க்ரீன் பீஸ் இன்டர்நேஷனலாக ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க, இது வந்து இந்தியாவில் டம்ப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய தடவை இதுக்கு முன்னாடி வந்து டம்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை வந்து டம்ப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசி திரும்ப அந்த கப்பல் திரும்பவே அனுப்பி விட்டுட்டாங்க. திஸ் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன். இப்போ வந்து அந்த க்ரீன் பீஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, இட் இஸ் அன் NGO இல்லையா? நமக்கு ஆல்ரெடி கவர்னன்ஸ் பேப்பரில் NGO பற்றி ஒரு சாப்டர் இருக்குது. ரோல் ஆஃப் NGOக்கு வந்து கண்ட்ரோல் வேணுமா வர வேண்டாமா, அது வந்து மணி உள்ளே வருது அப்படிங்கிறதுக்கு வந்து மணி லாண்ட்ரிங், இந்த மாதிரியான சம்பந்தங்களில் நிறைய கொஸ்டின் கேட்க முடியும். அதில் அதையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். தென் சாலிட் வேஸ்ட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. 1981 to 1991 வந்து பாப்புலேஷன் ஆஃப் மும்பை இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 8.2 million tons to 12.3 million tons. And during the same period municipal waste அதனோட even the corporation every year it is getting added, and the population explosion ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. And waste collection is very low for Indian cities definitely this we need to agree. ஏன்னா நம்மளால் கலெக்ட் பண்ண முடியல. ஒன்று என்னென்னா we don't have adequate technologies. எதுவுமே வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் கலெக்ஷன் டு டிஸ்போசல் வரைக்கும் நம்மகிட்ட எந்த விதமான ஒரு டெக்னாலஜிஸும் கிடையாது. ப்ளஸ் வந்து வி லேக் மேன் பவர். ஓகேவா? சாலிட் வேஸ்ட் மேனேஜ் இப்போ லைக் சில இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அதர் கண்ட்ரீஸ் பெரிய பெரிய சிட்டிஸை பார்க்கும்போது தட் வில் லுக் வெரி நீட் அண்ட் க்ளீன். நம்ம இந்தியாவில் ஏன் பண்ண முடியாதுன்னா, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், டெய்லி வந்து சென்னையில் இருக்க எல்லா ரோடையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, லைக் ஸ்ட்ரீட்ஸை வந்து க்ளீன் பண்ணால் வெதர் இட் இஸ் பாசிபிள் வித் தி அடிக்வேட் மேன் பவர். ஆனால் பண்ண முடியறது கிடையாது இப்போ. பட் இப்போ ஓரளவுக்கு தே ஆர் டேக்கிங் சம் ஸ்டெப்ஸ் டு இன்க்ரீஸ் தி லைக் அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை. பட் ஸ்டில் வந்து இதுக்கு நம்ம வந்து நிறைய பண்ணணும். இப்போ இதில் என்னென்னா, சென்னையில் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க வந்து ஐ திங்க் தே ஆர் ஃப்ரம் சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் அந்த ஏஜென்சி வந்து அவங்க வந்து சிங்கப்பூரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிங்கப்பூரில் சாலிட் வேஸ்ட் ஆக்சுவலி தெர் வாஸ் அ டெண்டர். இதுக்கு வந்து டெண்டர் கூப்பிட்டாங்க. அந்த டெண்டரில் வந்து இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஓப்பன் டெண்டர் சிஸ்டம். அதில் சிங்கப்பூர் வந்து கடைசியாக வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா வாட் எவர் தி ப்ரொசீஜர் தே ஆர் ஃபாலோயிங் இன் சிங்கப்பூர், தே ஆர் ஃபாலோயிங் இன் சென்னை, பட் தே ஆர் நாட் ஏபிள் டு சக்சீட் இன் சென்னை லைக் சிங்கப்பூரில் பண்ண மாதிரி அவங்களால பண்ண முடியலை. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதர் ப்ரெஷர் அண்ட் எவ்ரி திங். ஓகேவா? அண்ட் தி பெங்களூரில் வந்து 2000 tons ஆஃப் வேஸ்ட். இதில் வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்னோட இது வந்து ரொம்ப ஜாஸ்தி when compared to other waste. And estimated waste generation is like 1 lakh million tons per day every year. Every day throughout the world. Per capita waste generation ranges 0.20 to 0.60 kg. ஓகேவா? 200 கிராம்லேருந்து 600 கிராம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறாரு. Waste collection efficiency in bigger size cities ranges from 70 to 90%, and small size town it is 50 to 60%. Local authorities spend less than 5% of their budget on waste disposal, and maximum cost is incurred on street sweeping and collection and transportation of waste. That's what we are discussing. எப்படி வந்து இதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது. These are all the municipal waste வந்து அவங்களோட per capita and the municipal waste comparison. Some of the important cities in India. Major deficiencies அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, littering of garbage due to unorganized primary collection at the level of correction வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குல்ல, ஆர்கனைஸ்டாக கிடையாது. அதான் சொன்னேன் இல்லையா, we are not segregating our waste segregate பண்ணி கொடுத்தா தான் கரெக்டாக டிஸ்போசல் பண்ண முடியும். இல்லைனா அங்கே கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுவாங்க, வேறு எதுவும் அவங்களால பண்ண முடியாது. Provision and operation of interim storage facilities unsatisfactory. பார்த்தீங்களா, சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த தெரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைக் ஒரு அடப்பு மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே தான் நாங்கள் கலெக்ட் பண்ணி அங்கே போட்டு ஓப்பன் போட்டுருவோம். பார்த்துருக்கீங்களா சென்னை சிட்டிக்குள்ளே? நான் எதுவும் ஃபாரினை பற்றியெல்லாம் பேசல, அந்த தெருமுனையில் இந்த தெருமுனையில் இருக்கிறதையும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? பார்த்தது இல்லையா?
அந்த ப்ளூ கலரில் சின்னதாக அந்த விண்டோ மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வேஸ்ட் போடுறாங்க, பார்த்தது இல்லையா? பின்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரீட் கார்னர்ஸ் எல்லாம் அது வச்சுருக்காங்க. இட் வாஸ் தேர் பாஸ்ட் 2 years, பார்த்தது இல்லையா? ஸோ அங்கே ஆக்சுவலி ப்ரைமரி அது கலெக்ஷனோட இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அட் த ஹோம் மார்னிங்கில் வந்து ஹோம்க்கு வந்து போவாங்க, அந்த ட்ரை சைக்கிளில் வச்சுக்கிட்டு தள்ளிட்டு போய் விசில் அடிச்சுட்டே வருவாங்க, பார்த்தது இல்லையா? வித்தியாசமான எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்களே. அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த இடத்துல போட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு வந்து there is a டைம், இந்த டைமுக்கு வந்து அந்த லாரி வரும் அப்படின்னு இருக்கும், அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில ஈவன் ரொட்டீனாக நான் இந்த வழியில் போயிருக்கேன்னா ரொட்டீனாக அந்த பர்டிகுலர் டைமில் யூ கேன் see that vehicle, வேஸ்ட் கலெக்ஷன் வெஹிக்கிள். ஓகேவா? ஸோ கலெக்டிங் இஸ் அ பிக் சேலஞ்சிங். இன்னொன்று என்னென்னா டிராஃபிக் அண்ட் அதர் திங், அந்த ரோடு சைஸு, பொல்யூஷன், லைக் அந்த வேஸ்ட் ஜென்ரேட்டட் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி we need to. அண்ட் irregular garbage lifting அது வந்து கரெக்டாக இருக்கிறது கிடையாது, irregular. And transportation system not synchronized with storage facilities, and processing like treatment of municipal solid waste not practiced. Final disposal through dumping and not through I'll explain that. I don't know what is that. I'll explain. And effects, என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தா, இட் அஃபெக்ட்ஸ் அவர் ஹெல்த், affects our socio-economic conditions, affects our coastal and marine environment, and affects our climate. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், affects போட்டு நீங்கள் எதை போட்டாலும் that will be a correct answer. அண்ட் இதை விட நம்ம நல்லா பெருசாகவே பார்க்கலாம், ரியலாகவே பார்க்கலாம், இதெல்லாம் சும்மா. ஓகே, and composition of solid waste. It will consist of around 40% of food and garden waste, 5% glass and ceramics, 3% metal, 15% inert, 4% plastic or rubber, 6% textile, 27% paper. அதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை, எந்த இதுவும் இருக்காது, சிம்பிள் வேஸ்ட், அவ்வளோதான். அதனால் வந்து ஹார்ம் எதுவும் கிடையாது, அதை வந்து எந்த கேட்டகரியிலையுமே போட முடியாது. இதில் டோட்டல் ஆர்கானிக் ஃப்ராக்ஷன் வந்து 40%, கம்பஸ்டபிள் ஃப்ராக்ஷன் 37%, ரீசைக்கிளபிள் 8%, அண்ட் யூனிட் அகெயின் அது விச் இஸ் 15. Like take them the same like it is given as a pie chart, and the types of like I don't know, characteristics: physical, chemical, and biological. Physical characteristics of those like solid waste. Under physical characteristics, we will find out the contents. What are all the contents in that particular waste? The bulk density. Bulk density பார்த்திருக்கீங்களா? What is bulk density? Any physics students? Bulk density தெரியாதா? ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே மொத்தமாக என்ன பொருளை போட வரோமோ அதை அப்படியே போட்டோன்னா அது எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதோ அதுக்கு பேர் பல்க் டென்சிட்டி அப்படின்னு பேர். ஓகேவா? அது அதுக்கப்புறம் வந்து நல்ல நம்ம வந்து கீழே வச்சு டேப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தட் வில் அதனோட இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும், பிளேஸ் ஆக்குபைடு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதுக்கு பேர் டேப்டு டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல்க் டென்சிட்டிங்கிறது ஒரு அது ஹவு மச் ஸ்பேஸ் இட் இஸ் ஆக்குபையிங். ஓகேவா? அண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் லொக்கேஷன், சீசன், ஸ்டோரேஜ் டைம், எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட், and processing, and volume calculation also. These are all the physical characteristics. Chemical characteristics.
used primarily for combustion and waste to energy calculations, but can also be used for estimate biological and chemical behaviors. It can consist of combustible as well as non-combustible materials. These are all the different analysis with respect to the waste. Loss of moisture and volatile combustible matters and fixed carbon and ash. See, loss of moisture அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் அதனோட ட்ரை வெயிட் இருக்கும் இல்லையா, நார்மலாக அது இருக்கும்போது என்ன வெயிட்டும் அதனோட ட்ரை வெயிட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அண்ட் volatile combustible matters வந்து ஹீட் பண்ணும்போது அந்த volatile matters. And fixed carbon, the carbon which is present in that ash, you know. And fusing point, இதெல்லாம் நீங்கள் அந்த லைக் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் படிச்சிருப்பீங்க. எனி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. லாஸ் ஆஃப் மாய்ச்சர், volatile combustible matter. யாருமே கெமிஸ்ட்ரி இல்லையா? இதெல்லாமே ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? தென் அதர் அனாலிசிஸ், மாலிகுலர் கம்போசிஷன் அண்ட் energy calculation. Then we are coming to biological characteristics. அதனோட biodegradability. அதனோட biodegradable fractionsல biodegradable fraction whether it is completely biodegradable or partially. And the degradation அதனோட odors, அந்த like biodegradable odors வருது இல்லையா, the components of that odor: hydrogen sulfide, methyl mercaptans, amino butyric acid, methane, which attracts the அந்த திருவோரில் கிடக்கும்போது நாற்று அடிக்கும்ல, அதில் இந்த கேஸ் எல்லாம் இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? And என்னென்ன factors we need to consider while disposing the waste. ஃபஸ்ட்டு வந்து லைக் வேஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கண்டெய்னர்ஸ் யூஸ்டு, அதுக்கு மோஸ்ட்லி வாட் இஸ் த ப்ரெஸ்கிரைப்டு மெத்தட்னா, முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ண ஐட்டம்ஸை வாங்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாங்கணும் அப்படின்னாலே வேஸ்ட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ரீயூசபிள் கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு கண்டெய்னர் வாங்கி யூஸ் பண்ணேன் அப்படின்னா திரும்ப எகைன் அண்ட் அகைன் வந்து லைக் கண்டெய்னர்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரியா கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே we can reduce the waste. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிடென்ஷியல் ரெஃப்யூஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ரபிஷ் பின்ஸ், லார்ஜ் மெக்கானிக்கல் கண்டெய்னர்ஸ் அண்ட் கண்டெய்னர் லொக்கேஷன்ஸ், அது வந்து வேர் வி ஆர் கீப்பிங் அண்ட் பப்ளிக் ஹெல்த், இதெல்லாம் நமக்கு அதிகம் தேவையில்லை. And note down this on administrative angles. What are the bodies involved in this? Municipal and district council, private firm under contract of municipal, அதுதான் வந்து இப்போ நம்ம இந்த சென்னையில் ஒரு சொன்னோம் இல்லையா, under the contract, and private firm contract with private residents. These are all the some of the participants and the method how it has been collected அப்படின்னு பார்த்தோன்னா, and door-to-door collection to community bins, and then community bin collection through the vehicles, and the transfer station and disposal sites, or directly to the disposal site. This is the method followed. And the types of collection. It may be a residential, curb, alley, set out and set back, and backyard. These are all the different methods, but இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. ஈவன் இதெல்லாமும் தேவையில்லை. வில் கோ ஃபார் த மெத்தட்ஸ். கலெக்ஷன் ஃப்ரீக்வன்சி இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அது அந்தந்த லைக் தேவையான நீட்ஸை பொறுத்தது. ப்ளூ, எல்லோ அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல். கம்போஸ்டிங்,
Incineration, landfilling, pyrolysis, recycling. Composting, incineration, landfilling, pyrolysis and recycling. Okay va. And the நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் ரிடக்ஷன், மினிமைசிங் த வேஸ்ட், அதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கணும். செகண்டு ஒருவேளை மினிமைஸ் பண்ண முடியலைன்னா வி நீட் டு ட்ரை ரீயூஸ் தட் பர்டிகுலர் மெட்டீரியல் ஆர் அதர்வைஸ் ரீசைக்ளிங். இது முடியலைன்னா ரிசோர்ஸ் ரெக்கவரி, அதுக்குள்ளேருந்து நம்மளால் ஏதாவது எடுக்க முடியுமா அப்படிங்கிறது. அதுவும் முடியலை அப்படின்னா then we can go for incineration as a final option. We can just throwing out. Okay va, landfilling. Okay va, this is the like preferences. இன்சினரேஷனா எரிக்கிறது. அதில் பைராலைசிஸ்னு ஒன்று இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து லைக் ஹை டெம்பரேச்சரில் வந்து எரிச்சோன்னா அதுக்கு பேர் பைராலைசிஸ்னு பேர், வித்தவுட் கேஸ். ஓகேவா. இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இன்சினரேட்டிங் அட் ஹை டெம்பரேச்சருக்கு பேர் பைராலைசிஸ் அப்படின்னு பேர். கம்போஸ்டிங், it is a process in which organic, இது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதான், just I'll read out. It is a process in which organic matter of solid waste decomposed and converted to humus and mineral compounds. Compost is the end product of composting which used as fertilizer. Three methods of composting: composting by trenching, open window composting and mechanical. Okay, these are all the three types of composting. By trenching, trenches 3 to 12 meter long, 2 to 3 meter wide and 1 to 2 meter depth with spacing 2 meter. Dry waste are filled up in 15 meter. On the top of each of the layer, 5 centimeter thick sandwiching layer of animal dung is spread in semi-liquid form. Okay va, waste போட்டுட்டு அது மேலே அந்த animal dung வந்து போட்டுடுறோம். Biological action start in 2 to 3 days and decomposition start. Solid waste stabilize in 4 to 6 months and charged into brown colored colorless powdery form known as the humus. அதை வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா. This is the by trenching. And open window composting, இது வந்து அப்படியே போட்டுட்டு தண்ணியையும் கேஸும் பாஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். லார்ஜ் மெட்டீரியல்ஸ் லைக் broken glass, stone, plastic இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் because it cannot be like composed. அது வந்து waste, it cannot be even disposed. Remaining solid waste is dumped on the ground in form piles 0.6 to 1 meter height. The width and the length of the piles are kept 1 to 2 meter and 6 meter respectively. Moisture content maintained 60% moisture content. Temperature increased in a side. After pile is turned off, cooling and aeration to avoid the anaerobic decomposition. And the complete process may take 4 to 6 weeks. அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து லிட்டில் பிட் டிலேட். ஓப்பன் ஏரில் அப்படியே வந்து மாய்ஸ்சர் அண்ட் ஏரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு விட்டுறது. we need to give adequate moisture and air. அதுவே தானா it will become a compost. ஓகேவா. And then mechanical composting. It requires compared to trenching and open window composting. The stabilization of waste takes 3 to 6 days. The operation involved are reception of refuse, just receiving, segregation, shredding na cut பண்றது small pieces, and then stabilization, marketing the humus. Again அதை stabilize பண்ணிட்டு they will go for marketing. This is the stages. And then incineration heat பண்றது, which means burn பண்றது. Okay, incineration is a waste treatment process that involves the combustion of organic substances contained in waste material. Incineration and other high temperature waste treatment system are described as thermal treatment. Incineration of waste materials converts the waste into ash, flue gas and heat. Incineration are used for like in the process use பண்றது incinerators, and இது வந்து கொஞ்சம் costly. This is the method.
செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா? இன்சனரேஷனில் பார்க்கும்போது சப்ளைங் சாலிட் வேஸ்ட் ஷுட் பி கண்டினியூஸ். ஏன்னா ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அந்த ப்ராசஸை இடையில வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் த எனர்ஜி ரொம்ப நிறைய தேவைப்படும். வேஸ்ட் ஷுட் பி ப்ராப்பர் மிக்ஸ்டு வித் த ஃபியூவல் ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன் அண்ட் டெம்பரேச்சர் ஷுட் பி நாட் less than 670 degrees Celsius. And advantages: most hygienic method, complete destruction of pathogens, no odor trouble, heat generation may be used for steam power, clinkers produced may be used for road construction, less space required, the weather conditions only it will not affect. And disadvantages: large initial expense, care and attention required, otherwise incomplete combustion will increase air pollution, residues required to dispose which require money, even the disposal, and the large number of vehicle required for transportation. And landfilling: it is a site disposal of waste material like it's like a burial ground, like just simply we are burying. Landfills have been the most common method of organized waste disposal and remain so on many places around the world including India. The dumping is done with the layers of 1 to 2 meter. இப்போ நம்ம 1 to 2 மீட்டரில் அது மலை மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அண்ட் லைக் லேண்ட்ஃபில், இந்த லேண்ட்ஃபில்ல வந்து திஸ் இஸ் லைக் லீச்சேட். இதுலேருந்து வந்து அந்த லீச்சேட் ட்ரீட்மெண்ட், அந்த சொன்னோம் இல்லையா, அந்த லிக்விட்ஸ் தட் இஸ் கம்மிங் அவுட், அதனுடைய ட்ரீட்மெண்ட். திஸ் அன் ஓகேவா? அண்ட் த அட்வான்டேஜஸ்: சிம்பிள் மெத்தட், நோ காஸ்ட்லி பிளான், இதுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் பிளான்ட் தேவையில்லை, நோ ரெசிடியூஸ் அண்ட் செப்பரேஷனும் தேவையில்லை. unused land can be used, methane gas can be extracted as a fuel. அதுலேருந்து methane gas we can extract. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு. திஸ் இஸ் அ கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். Disadvantages: large land required, proper dumping site may not be available, odor problem, use of insecticide, otherwise the insecticides can grow. Leachate should be collected regularly, இல்லைனா அதுவே நம்ம வந்து ப்ராப்ளம் ஆல்ரெடி we saw that. And methane gas should be collected properly, ஏன்னா மீத்தேனால் நிறைய பிரச்சனை, ஈவன் இன்க்ளூடிங் global warming and the greenhouse effect. And pyrolysis: it is the heating of the solid waste at very high temperature in the absence of air. இதுதான் கம்பஸ்டனுக்கு வந்து ஏர் இருக்கும், பைரோலைசிஸ்க்கு ஏர் இருக்காது. கம்பஸ்டனோட கம்பேர் பண்ணும்போது பைரோலைசிஸில் we will use higher temperature. Carried out at temperature between 500 to 1000 degrees Celsius. Gas, even sometimes it may be 1500 2000 கூட இருக்கும் சில நேரங்களில். There are some methods. சில waste products வந்து we may go for higher temperature. And gas, liquid and charge may be the byproducts. And this is the method. And the final step is recycling. இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். Just you can read it. And இந்த 3R strategy வந்து வச்சுக்கோங்க. First we need to reduce or otherwise reuse and recycle. ஓகேவா? Most preferred method: reduce, reuse and recycle. Recyclable material: glass, paper, metal, plastic, textile. The same points. Waste recycling. That's it. Okay, we'll go for e-waste. Any doubt? Solid waste la edavadhu doubt iruka? E-waste, what is e-waste? உங்களுக்கு எங்க இருந்தாலும் வேஸ்ட் வருங்கிறது தெரியும்.
some data, how to process it அப்படிங்கிறது தான் we are going to discuss. இதில் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா e-wasteல எலக்ட்ரானிக்கில் வந்து அந்த சால்டரிங் வைக்கிறதெல்லாம் நீங்கள் மேபி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூ நோ வெரி வெல் அபவுட் தி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஈவன் ஐடி பீப்புள் நிறைய பேர் இருப்பீங்க. அதை வந்து எப்படி வந்து இட் இன்வால்வ்ஸ் செவரல் மினரல்ஸ் as well as chemicals, பிளாஸ்டிக்கு, மெட்டல்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ ஹவு டு செக்ரிகேட் இட் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இது வந்து நீங்கள் இது அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் இதில் என்ன மாதிரியான பொல்யூட்டிங் சப்ஸ்டன்சஸ் இருக்குங்கிறது வேணால் ப்ரிலிம்ஸ்க்கு இருக்கலாம். பட் ஆனால் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா there are some agencies, there are some NGOs. அந்த NGOs என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are buying those like companies-நோட நிறைய IT companies-நோட they are having tie-ups. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம் மினிமல் ப்ரைஸ் கொடுத்துட்டு they will buy all those things. They will take it to the common place in India. I think they are having they are plant at Delhi. அங்கே நேம் ஏதோ இருக்குது. அந்த ஈவன் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட்டோட கம்பெனியே ஒரு கம்பெனி இருக்குது. லைக் இட் இஸ் தி பப்ளிக் செக்டர் கம்பெனியே இதுக்கு ஒன்று இருக்குது. ப்ரைவேட்டில் நிறைய NGOs இருக்காங்க. தே வில் கலெக்ட் தோஸ் வேஸ்ட். அங்கே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வந்து தே வில் செக்ரிகேட் இட். முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்து ஹவு டு ரீசைக்கிள் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவாங்க. வெதர் இட் மேபி பிளாஸ்டிக் ஆர் மினரல் ஆர் மெட்டல்ஸ் வாட் எவர். அது எதுவுமே முடியாதுன்ற பட்சத்தில் எங்கேயுமே இதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் தே வில் கோ ஃபார் டிஸ்போசல். ஓகேவா? அந்த டிஸ்போசலுக்கும் they are each and every substances அந்த வேஸ்ட்க்கு வந்து they are having some types of disposal method. நமக்கு அந்த அளவுக்கு டீப்பாக தேவையில்லை. பட் நம்மளோடது என்னென்னா how to this control this waste in a proper manner, professional manner, how to decrease it அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே பிரச்சனை. ஓகேவா? வாட் ஆல் த வேஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன மாதிரியான வேஸ்ட் அதில் வந்து ஜென்ரேட் ஆகுதுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் யூ ஸ்டடி அபவுட் தோஸ் ஆர்கனைசேஷன். ஒரு NGO அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து NCRCO ஏதோ ஒன்று. I'll verify and tell you. Maybe after the break நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து யூ ரெஃபர். அது நிறையா இருக்கலாம்னு நினைக்கிறேன். மெயின்ஸ்க்கு முன்னாடி நான் படித்தேன். அந்த மேபி தேவைப்படும் அப்படின்றதுனால தென் ஐ ஃபர்காட் இட். நான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் வாட் டஸ் e-waste? E-waste comprises of waste electronics goods which are not fit for their originally intended use. என்ன பர்பஸ்க்காக அதை வந்து நம்ம கொண்டு வந்தோமோ அந்த பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் e-waste. Such electronics goods may be a television, telephones, radios, computers, printers, fax machines, DVDs, CDs. அதில் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். You know all those electronic items which we are using today. And the percentage வந்து இந்த வேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மானிட்டர்ஸ் 10%, டெலிவிஷன்ஸ் 10%, அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், டெலிஃபோன்ஸ், DVDs, all those things which is electronic. In electrical side, refrigerator, washing machines, dryers, air conditioners, vacuum cleaners, all those electrical appliances. And is it hazardous? E-waste வந்து hazardous ah? Why? How? எப்படி சொல்லுங்க. ஹெவி மெட்டல்ஸ் ஆல்ரெடி இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வேஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு. How it will react? See, already see, whatever you are studying in environment, try to link it with the food chain and the food web. ஓகேவா? அதுக்கப்புறம் யூ ட்ரை டு லிங்க் இட் வித் தி நார்மல் லைக் தோ சைக்கிள்ஸ் விச் வி ஹவ் ஸ்டடிட் லைக் கார்பன் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள், வாட்டர் சைக்கிள், ஆல் தோ சைக்கிள்ஸ். நாம் இப்போ எல்லா ப்ராப்ளம் வாட் எவர் வி ஆர் ஸ்டடிங் எவ்ரி திங் வில் டிஸ்டர்ப் எய்தர் த ஃபுட் செயின் அண்ட் த ஃபுட் வெப் ஆர் தி சைக்கிள்ஸ். இப்போ வந்து அடுத்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் படிக்க போதும். கிளைமேட் சேஞ்சில் வந்து திரும்ப என்ன ஆகும்னா கார்பன் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணோம், வாட்டர் சைக்கிளை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். அதனால வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கேஸஸ் அண்ட் அதர் திங்ஸ் படிக்க போகிறோம். ஸோ ஏன்னா பேசிக் வந்து அந்த ஈகாலஜிக்கல் தியரி தான் எல்லாத்தையும் வந்து இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தோஸ் திங்ஸ் அது ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் யூ கேன் ரைட் வாட் எவர் யூ லைக். ஓகேவா? ஸோ அதனால்
it will interfere in the food chain. புதுசாக வந்து ஒரு லைக் ஒரு ஏலியன் வந்து ஆடட் in the food chain. அது வந்து ஃபுட் செயினில் மிக்ஸ் ஆச்சுன்னா அது பயோ மேக்னிஃபிகேஷன் அண்ட் பயோ அக்குமுலேஷன். ஓகேவா? ஸோ பயோ அந்த எஃபெக்ட் வந்து அகெயின் லைக் அந்த ட்ராபிக் லெவலில் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்பில் ஹையஸ்ட் ட்ராபிக் லெவலில் யார் இருக்கா? எல்லாத்துக்கும் டாப் கார்னிவோர் யார்? ஸோ டெஃபினெட்லி we will suffer. அவ்வளோதான். ஓகேவா? Electronic products like computers and cell phones contain lot of different toxins, which means the chemicals. For example, cathode ray tubes, which is used in the like televisions, contain heavy metals such as lead, barium, cadmium, which can damage human nervous system and respiratory system if they enter into the water system. Already நம்ம pollutionல வந்து lead பத்தி explain பண்ணிட்டேன். lead வந்து paint, varnish, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற crayonsலலாம் இருக்கு. அதனால அதை பார்த்துக்கோங்க. It should not go to especially to the childs. குழந்தைங்களுக்கு போச்சுன்னா அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் டிசார்டர் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த நோட் தீஸ் கெமிக்கல்ஸ் டெஃபினெட்லி யூ மே கெட் சம் கொஸ்டின்ஸ் ஆன் திஸ் ஏரியா. ஏன்னா ஏற்கனவே இந்த இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இந்த ஏரியா பொல்யூஷனில் இந்த ஏரியாவில் தான் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? அண்ட் இஃப் என்டர் த வாட்டர் சிஸ்டம் இட் மே அகெயின் இட் வில் பி அ ப்ராப்ளம். அண்ட் and the effects on the e-waste. This is on the environment and on human health. On environment, pollution on groundwater, acidification of soil, air pollution. It accounts for 40% of the lead and 75% of the heavy metals found in the landfills. ஓகேவா? இந்த லெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ரம் தி வெஹிக்கிள்ஸ்லேருந்து எமிட் ஆகுறது. ஓகேவா? இது வந்து இந்த லேண்ட் அண்ட் வாட்டர். ஓகேவா? lead becomes the it is getting polluted in all the modes like solid, liquid as well as in air. ஓகேவா? all the mediums. Human health, DNA damage, lung cancer, damage to heart, liver and spleen, chronic damage to the brain and asthmatic bronchitis. இந்த மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் வந்து ரொம்ப ப்ரிவேலண்ட். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்சரஸ் பேஷண்ட்டோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஆல்ரெடி அது நிறையா தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா கேன்சர்ன்றது இட் இஸ் அன் அப்நார்மல் க்ரோத் ஆஃப் தி செல். ஒரு பர்டிகுலர் செல்லை ஒரு தடவை அதுக்குன்னு இட் ஹேஸ் அன் லைஃப் சைக்கிள் அண்ட் இட் ஹேஸ் அ டெத் ப்ராசஸ் விச் இஸ் அப்போப்டோசிஸ். அது வந்து கரெக்டான இதில் வந்து நடக்கணும். ஆனால் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வரும்பொழுது டியூ டு இட்ஸ் லைக் டிஎன்ஏ ஆல்ட்ரிங் ஆர் மியூட்டோஜெனிசிஸ் மியூட்டேஷன்ஸ்னால இட் கேன் ஆல்டர் தி செல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இட் கேன் அஃபெக்ட் தி செல் சைக்கிள். செல்ஸ் லைக் இன்றைக்கி கேன்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஆஸ்பெஸ்டோஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். மோர் கார்சினோஜெனிக். ஆஸ்பெஸ்டோஸே வந்து பிளாக் பண்ணியாச்சு. ஸோ யூ நீட் டு ட்ரை டு கனெக்ட் தோஸ் திங்ஸ். இன்றைக்கி வந்து கேன்சர் வந்து அதனோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு டியூ டு பொல்யூஷன். ஓகேவா? முன்னாடி வந்து ரொம்ப நார்மலாக இருந்த மாதிரி இன்றைக்கி கேன்சர் வந்து ரொம்ப நார்மலான மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் ஐ எம் சீயிங் பீப்புள்ஸ் அண்ட் தி சோர்சஸ் IT and telecom equipments, large household appliances, small household appliances, consumer and lighting equipments, and the incandescent light இருக்கும் இல்லையா, லைக் அந்த பல்பு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலமெண்ட் இருக்கும். அண்ட் அந்த மெர்க்குரி வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது. மெர்க்குரி பாய்சனிங் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கே தெரியும். அது வந்து ஒரு 3 மாதத்துக்கு வரும். அந்த பல்பு போட்டோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு மாத்திரம்னா ஒரு வீட்டில் ஜஸ்ட் யூ கால்குலேட் how many lakhs or how many crores of those bulbs we are throwing on the street or the waste எவ்வளோ போடுறோன்னு பாருங்கள். that is getting mixed into the like ஒரு environmentல அங்கே ஒரு பிளான்ட்டில் அதில் இருக்கிற அந்த லைக் மெர்க்குரி or other poisons will go to that particular plant, then it is getting entered into our cycle and it is coming to us. ஓகேவா? கடைசியில் வந்து இட் இஸ் நமக்கு தான் நாம் தூக்கி போட்டது நம்மகிட்டே வந்துடுது. அவ்வளோதான். ஓகேவா? அதனால் யூ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி எழுதுங்க. அவ்வளோதான். டாய்ஸ், லெஷர் அண்ட் ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட், அதான் சொன்னேன். அந்த கிரையான்ஸ் அண்ட் அந்த லைக் நிறைய அந்த மாதிரியான இதில் வரலாம் வந்து லெட் ரொம்ப ஜாஸ்தி. மெக்கானிக்கல் டிவைசஸ், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் இதனோட லைக் டேட்டாஸ், சம் ஆஃப் தி டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா
the computer sale வந்து பார்த்தீங்கன்னா 7.3 millions 2007-8 அது வந்து it is growing by 16%. every year it is growing by 16%. and the electronic appliances அப்படின்னு பார்க்கும்போது it is growing at 13 to 15%. and the cellular அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96.86%. it has reached. இதில் என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து 120 கோடி பேர் தான் இருக்காங்க. 120 கோடிக்கு மேலே மொபைல் ஃபோன் இருக்குது. அது வந்து என்னென்னா இட் பிகம் ஹியூமன்ஸோட ஒரு பேசிக் திங் ஆகிடுச்சு. அதாவது ஈவன் த லோயர் கிளாஸ் சாப்பாடு இல்லைனா இல்லாதவங்க வீட்டில் கூட தேர் வில் பி அ மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ அனலைஸ்னா கவர்னன்ஸ் ஆங்கிள் இன்றைக்கி பீப்புளோட லைக் கவர்மெண்ட் டு பீப்புள் அதுக்கு வந்து அவங்க இனிஷியேட் பண்ணுறது எல்லாத்தையும் ட்ரை டு கனெக்ட் இட். அதை வந்து ஐடி ரெவல்யூஷன் ஆர் ஐடி அந்த ஆங்கிளில் வந்து அதை அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? and the total e-waste in India has been estimated 1,46,180 tons per year. Okay va? and the waste management the major components அப்படினு பாக்கும்போது collection, sorting and transportation and recycling. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்து it is done by minimization technique. it involves inventory management and production process modification, volume reduction and recovery and reuse. These are all the different steps. Inventory management, production process modification, volume reduction, recovery and reuse. And the treatment options. What are all the options available for e-waste? Landfilling and incineration, that we know already. Technology அப்படினு போகும்போது decontamination, dismantling, pulverization or hammering, shredding, density separation using water. Based on the density we can separate. These are all the some of the techniques currently used in India. These are some of the organizations which are playing which are role playing in this e-waste management. E-Parisara இந்த company தான் நான் சொன்னேன், Bangalore, Karnataka. It's one of the important company, important agency. They are collecting the e-waste from நீங்க எங்க இருந்தாலும் சரி, you can just inform to them, they will come and collect. ஓகேவா? இதை பற்றி 2014 ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு. That's why I have collected the information about this organization. Mainly இதனோட பிரான்ச் தான் இது பெங்களூரில் இருக்கிறது. இட் இஸ் லொக்கேட்டட் அட் டெல்லி. ஓகேவா? அவங்க they will எந்த ஆஃபீஸில் இருந்தாலும் they have tie up with most of the IT industries. எங்கெல்லாம் e-waste இருக்குதோ they will collect it and reprocess it. ஓகேவா? and Atro Recycling Private Limited Roorkee, Eco Recycling Private Limited Andheri, KG Nandini near Bangalore, Trishiria Recycling India Private Limited and TZAM. These are all some of the companies. Impacts of informal recycling. Informal recycling பண்றதுனால what are all the impacts அப்படினு பார்த்தனா breaking operation results in injuries from cuts and acids and respiratory problem due to and like even இன்னைக்கு இதல என்னன்னா இத பத்தி பேசும்போது I am getting one more thing. அந்த குஜராத்ல வந்து இந்த ஷிப் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரி இல்லையா, அங்க இருக்கிறவங்க யாருக்குமே வந்து அவங்களோட லைக் அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷன் தான் அவங்களுக்கு வந்து there is no proper protective measures. அவங்களுக்கு வந்து they won't have any training. அவங்க வந்து என்னன்னா மெயின்லி அங்க யூஸ் பண்றவங்க எல்லாமே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? டே டு டே வேஜஸ் மாதிரி தான் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய லைக் ஹெல்த்து, ஏன்னா பிரேக் பண்ணுறதுல எது எப்படி இருக்குது, எது என்ன கெமிக்கல் இருக்குது, அதில் என்ன மாதிரியான ஹசார்டஸ் இருக்குங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. வித்தவுட் நோயிங் தட் they are playing. அதில் வந்து ஆக்சுவலி அதுக்குள்ள கூட ஒரு ஆர்டிக்கல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேபி 2014 நினைக்கிறேன். தேர் இஸ் அன் ஆர்டிக்கல். அதில் வந்து எந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் கவர்மெண்ட் எடுக்கலை, அந்த ஆர்கனைசேஷனும் கண்டுக்கல, எல்லாமே வந்து அந்த புவர் பீப்புள் கெட்டிங் சஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி. படிக்கும்பொழுது இதை எங்கே யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். நான் படித்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படித்தது தான் சொல்லிட்டு இருக்கேன். சேம் அந்த இன்ஃபர்மேஷன் படிக்கிறத எந்த இடத்துல அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தென் யூபிஎஸ்சி இஸ் நத்திங். ஓகேவா? படிக்கிற இன்ஃபர்மேஷனை யூ ஆர் மேக்கிங் ஸ்டாக் பாயிண்ட்ஸ். ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து எங்கே வேணாலும் நம்ம சொல்ல முடியும் அந்த பாயிண்ட்ஸை.
அந்த கனெக்ட் பண்ணுறது அது ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் சொன்னேன் அந்த அனாலிசிஸ் 2014 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் சொல்லிட்டு 2 சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பேர் அண்ட் கனெக்ட் ஓகேவா எங்கெங்கெல்லாம் முடியுமோ ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமோ எந்தெந்த சப்ஜெக்டோடலாம் கனெக்ட் பண்ண முடியுமோ கனெக்ட் பண்ணுங்கள் அந்த ப்ராட் உங்களோட மைண்டை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க டோன்ட் ஹேஸ் திஸ் நேரோ மைண்டட் இந்த விஷயத்தை நான் இந்த சப்ஜெக்ட் தான் எழுதுவேங்கிறத வந்து வச்சுக்காதீங்க ஈவன் அந்த ஒரு கொஸ்டினை எப்படி அனலைஸ் பண்ணாங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ட்ரை டு திங்க் ஒரே இஷ்யூ வந்து எத்தனை ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க முடியும் அந்த லைக் டைவர்சிட்டி அந்த டைவர்சிவ்னஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு தெரியலனாலும் யூ கேன் ரைட் த ஆன்சர் ஓகே அந்த பேசிக் யூ கேன் ஜென்ரேட் த பாயிண்ட்ஸ் base component which does not have any resale or reuse value are openly burnt or disposed in different terms and plastic casings cables and polyvinyl chloride PVC cables insulation can release highly toxic dioxins and furans when burned அது எரியும் போது it will release several things initiatives to reduce the informal recycling of government has taken following steps அது ஒரு கம்பெனியே இருக்கு I'll tell you about that company maybe in the next session அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படினா every year they will collect the e-waste வந்து throughout the India யார் கொடுத்தாலும் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க they collect பண்ணி வச்சுக்கிட்டு they will go for a tender அந்த டெண்டர் ப்ராசஸில் வந்து யார் ஹையர் ரேட் கோட் பண்ணுறாங்களோ அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹையர் ரேட் கோட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will segregate whatever the reusable things and recyclable things அதெல்லாம் எடுத்துக்கிட்டு they will go for disposal this is the method followed by that particular company Several workshops on electronic waste management has been organized by Central Pollution Control Board. Demonstration projects have also been set up by the DIT Department of Information Technology at the Indian Telephone Industries. Extended producer responsibility. இது ஒன்றும் இல்லை சிம்பிள் அந்த நம்ம இப்போ இன்றைக்கி சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு வந்து எத்தனை வருஷம் கேரண்டி கொடுக்குற எத்தனை தடவை சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் 2 வீலர்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா இத்தனை தடவை சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும் இந்த இதுவும் வாரண்டி அண்ட் கேரண்டி ஸ்கீம்ஸ் தான் எவ்வளோ நாளைக்கு யூ வில் கிவ் தட் பர்டிகுலர் திங் அதுக்கப்புறம் யூ ட்ரை டு கெட் பேக் த திங்ஸ் அந்த வந்து நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ்லாம் நிறைய போடுறாங்கல்ல அதை திரும்ப எடுத்துக்கிட்டு ரீசைக்கிள் போடுறது ஸோ அதை வந்து மேண்டேட்ரி அப்படிங்கிறத கொண்டு வரணும் ஒன்று வந்து அந்த அதனோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியே டேக்கிங் இட் பேக் மேபி அட் த லோ காஸ்ட் ஆர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் ட்ரைங் டு ரீசைக்கிள் ஆர் ரியூஸ் இட் அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகேவா அதுதான் ப்ரொடியூசர் எக்ஸ்டெண்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் an environment policy approach in which producers responsibility for a product is extended to the post consumer stage அதுக்கப்புறம் Indo-German Swiss agreement we have signed in this regard okay and the challenges in this e-waste management பாத்தீங்கன்னா accurate figures are not available for rapidly increasing e-waste management volumes the எவ்வளவு வந்து வால்யூம் வந்து ஜெனரேட் ஆகுதுங்கிறதுக்கு we don't have any data but it is increasing manifold ஓகேவா low levels of awareness among manufacturers and consumers of the hazards of incorrect e-waste disposal and major portion of e-waste is processed by the informal unorganized sector தூக்கி போடுவாங்க அவ்வளவுதான் and responsibility and role mainly the responsibilities of the industries அப்படினு பாக்கும்போது manufacturer distributors and retailers should undertake the responsibility of recycling disposing their own products manufacturer must be responsible for educating consumers regarding the potential threat posed by the products and companies should adopt waste minimizing techniques how to minimizing it and for the citizens e-waste should be never disposed with the garbage and other household items இது வந்து செப்பரேட்டா தான் டிஸ்போஸ் பண்ணோம் consumers should be opt for upgrading their electronic items to the latest version rather than buying new புதுசு வாங்குறதுக்கு பதிலா அதுல வந்து trying to upgrading the versions while buying electronic products consumers should opt for those important some of the recommendations made fewer toxic constituents use recycled content and energy efficient ஓகேவா இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கே வராது வாங்கும்போது and the Basel conventionல தான் what is waste அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க we will discuss about the Basel not only Basel already வந்து அந்த மார்போல் கன்வென்ஷன் ஒன்று இருக்கு
ஓகேவா மார்போல் படிச்சிருக்கீங்களா there is a convention மார்போல் கன்வென்ஷன் ஆன் திஸ் வேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பேசல் கன்வென்ஷன் ஒன்று இருக்குது we will see that don't worry அதுக்கப்புறம் அஜெண்டா 21 ஆஃப் த எர்த் சமிட் எர்த் சமிட்டில் பார்த்தீங்கன்னா அஜெண்டா 21 ஒன்று கொண்டு வருவாங்க அதுலேயும் வந்து எப்படி how to dispose அப்படின்னு சொல்லியிருப்பாங்க that we will see in the international acts and agreements ஓகேவா how to like இந்த வேஸ்ட்டை வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸில் வந்து you need to take அப்படிங்கிறது பேசல் கன்வென்ஷனில் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வேஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு some of the things கொடுத்துருப்பாங்க we will see the base also the hazardous waste management and handling rules 1998 which is amended into 2008 municipal solid waste management and handling rules for non-toxic contents and the environment protection act biomedical waste இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க 2001 and yes yeah அந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் பார்க்கும்போது பேசல் அந்த அஜெண்டா 21 அண்ட் த மார்போல் அதை 3 நம்ம பார்ப்போம் It is more complicated. The system is more getting complicated by the invasion of e-waste, particularly the computer waste. The establishment of e-waste collection, exchange and recycling centers should be encouraged. Policy level intervention should be include development of e-waste regulation, control import export. எல்லாத்துலயுமே வந்து control கொண்டு வரணும் அப்படிங்கிறது. That's it. Any doubts? Next போலாமா யா என்னாச்சு புரியல பிரேக்கா ஓகே பிரேக்